ஒரு பதிவு பாட்டேன். எங்க நான் சென்னையில் இருக்கிற எனக்கும் காவிரிக்கு என்ன சம்பந்தம்? இன்னொருத்தர் நான் ஊட்டியில் இருக்கிறேன், நமக்கு என்ன? நீங்க சென்னையில இருந்தாலும் சரி, ஊட்டியில இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியில இருந்தாலும் சரி, நீங்க சோறு சாப்பிட்டாவும் இல்லை. அது சோறு எங்க இருந்து வருது? நம்ம டெல்டாவில இருந்து தான் சோறு வருது. டெல்டாவுக்கு தண்ணி போனா உங்களுக்கு சோறு கிடைக்காது. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்பதான் மக்களுக்கு அதை தெரியுது. ஓஹோ, இது சீரியஸ்னஸ் தெரியுது. நம்ம இந்த மேகதாது பிரச்சனை சம்பந்தமா நம்ம ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு நடைபயணம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் மற்ற கட்சியில் தமிழர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? குதிரை பேரம், கொட்டக பேரம், யானை பேரம், கழுத பேரம். எம்எல்ஏ இங்க இருந்து அங்க வாங்கலாமா, அங்க வாங்கலாமா, 35 கோடி 50 கோடி கொடுக்கலாம், இப்படி எல்லாம் இது மற்றவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம மக்கள் பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய மக்கள் பிரச்சனை. மக்கள் பிரச்சனை இல்ல, இது இன்னைக்கு பிரச்சனை மட்டும் இல்ல, அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு நம்ம சத்தம் போட்டாதான் பிரச்சனை ஒரு தீர்வு வரும். இல்ல நாளைக்கு நீங்க மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பசங்க, வருங்கால சந்ததியினர் அத்தனை பேரும் பாதிக்கப்படுவார்கள். அங்க டேம், கர்நாடகாவில் டேம் கட்டினாங்கன்னா, ஏன்னா கர்நாடகா பத்தி நல்லா தெரியும் நமக்கு. அந்த டேமை கட்டிட்டு, அதாவது அவங்களுக்கு தேவை 5 டிஎம்சி தண்ணி, பெங்களூர் குடிநீர் இருக்கு. கட்டுற டேம் 70 டிஎம்சி, தேவை 5 டிஎம்சி தான். அப்போ அவங்க கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாடு முடிஞ்சு போச்சு. மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடுக்கு ஒரு பிரச்சனை வரும். அதனால இதை எப்படி கடைபிடிக்கணும்? ஒரு அனைத்து கட்சி கூட்டம், அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். கூட்டி எங்களெல்லாம் டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் பிரதமரை சந்திச்சு அழுத்தம் கொடுத்து, நீர்வளத்துறை அமைச்சர் அழுத்தம் கொடுத்து, அங்க டெல்லியில தரையில நாங்க உட்காரத்துக்கு தயாரா இருக்கிறோம். போராட்டம் பண்றோம், சட்ட போராட்டங்கள், பல வழக்குகளை போடணும். இந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காடுகளை அழித்து கட்டுகின்ற ஒரு சூழல். 12,500 ஏக்கர் காடு, வனவிலங்குகள், புலிகள் சரணாலயத்தையே அழிக்கிற ஒரு திட்டம். யானைகள், ஆயிரக்கணக்கான யானைகள், சிறுத்தைகள் எல்லாம். சுற்றுச்சூழல் இதுல போயிடும், நமக்கு தண்ணி வராது, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதை பற்றி மக்கள் பேச வேண்டும், இதை பற்றி இளைஞர்கள் பேச வேண்டும், இதை பற்றி அத்துணை அரசியல் கட்சிகளும் பேச வேண்டும். நம்முடைய சட்டமன்றத்தில் சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அவர்கள் சட்டமன்றத்தில் அவ்வளவு மிக சிறந்த முறையில் பேசியிருக்கின்றார்கள். எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எங்க தமிழ்நாடு எங்க போனாலும் யார் எத்தனையோ பேர், குறிப்பாக பெண்கள் என்கிட்ட சார் மேடம் ரொம்ப நல்லா பேசினாங்க சார். நிறைய பெண்கள் சார் மேடமுடைய ஃபேன் சார். நான் அதாவது அவங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் ஒரு மனநிலை என்னன்னா, பெண்களுக்காக அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசுகின்ற சௌமியா அன்புமணி அவர்கள் என்று தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பெண்கள் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்காக அவங்க தான் பேசுறாங்க. பெண்கள் மட்டுமல்ல, நான் இந்த நடைபயணம் போறப்போ விவசாய சங்க கூட்டம், அவ்வளவு விவசாய சங்க தலைவர்களை சந்திச்சேன். ஒவ்வொரு விவசாய சங்க தலைவரும் என்கிட்ட சொல்றாங்க, ஐயா இவ்வளோ காலமா சட்டமன்றத்தில் விவசாய பிரச்சனை யாரோ பேசினாங்க, ஆனா சௌமியா அவர்களை போன்ற இதுவரைக்கும் யாரும் பேசல. உணர்வுபூர்வமா பேசினாங்க, புரியுற மாதிரி பேசினாங்க. எல்லாரும் ஒரு சாதாரண பாமரம் புரியுற மாதிரி 100 அடி ஆழம் கிணத்துல இருக்கிறாங்க, அது 50 அடி கயிறு கொடுத்தா எப்படி மேல வருவாங்கன்னு இப்படி எல்லாம் சொன்னப்போ எல்லாருக்கும் ஒரு யதார்த்தமான ஒரு புரிதல். அப்போ இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு அதெல்லாம் நம்ம பெருமையா தாங்க பார்த்துட்டு இருக்கோம்.